Hello students, welcome to my channel Safa Max. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 8th standard important graph questions பார்க்க போறோம். Example 3.43 draw the graph of x is equal to 5. இது வந்து ஒரு important question, நிறைய districtsல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு கிராஃப் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், சேனலில் செக் பண்ணிக்கோங்க. X is equal to 5 means that x coordinate is always 5 for whatever value of y coordinate. So we may give any value for y coordinate and this is tabulated as follows. நம்ம xக்கு வந்துட்டு 5 கொடுத்துருக்காங்க, நம்ம yக்கு வந்துட்டு நம்மளா எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். நெகட்டிவ்ல 2 வேல்யூ, பாசிட்டிவ்ல 2 வேல்யூ. சரிங்களா? இது நம்ம இந்த கொஸ்டினை தமிழ்லையும் பார்த்துடலாம். x is equal to 5 என்பது yயின் எந்த ஒரு மதிப்புக்கும் xயின் ஆயத்தொலைவு எப்போதும் 5ஆகவே இருக்கும். எனவே நாம் yயின் ஆயத்தொலைவிற்கு மதிப்பு கொடுத்து கீழ்கண்டவாறு அட்டவணைப்படுத்தலாம். நம்ம வந்துட்டு xக்கு வேல்யூ ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம், அது ஃபிக்ஸட், நம்ம வந்து மாற்றக்கூடாது. நம்ம yக்கு வந்துட்டு நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம். அதாவது நெகட்டிவ்ல -2 -1 நம்ம எப்படி வேணால் நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ மைனஸில் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 0 2 3 பாசிட்டிவ்ல 2 வேல்யூ. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்துட்டு எப்படி எடுக்கிறதுனா 5, -2 5, -1 5, 0 5, 2 5, 3 இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். இப்போ நம்ம கிராஃப் ஷீட்டில் நம்ம கிராஃபில் பார்க்கலாம், எடுத்துக்கலாம். கிராஃபில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா x டேஷு, அடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா y டேஷ். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? y டேஷ். நான் வந்துட்டு எக்ஸுக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன், மைனஸ் வேல்யூ வந்துட்டு -6 வரைக்கும் உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒயில் வந்துட்டு ஒரு 5 6 7 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் வேல்யூ y டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஸ்கேல் எழுதிக்கணும். நீங்கள் x ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட், y ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட். தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா அளவு திட்டம்னு சொல்லிட்டு x அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகு இந்த மாதிரி எழுதிக்கணும். y அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகு இந்த மாதிரி நீங்கள் கார்னர் எழுதிக்கணும். இதுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வந்துட்டு கிராஃப் வந்துட்டு குறிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியறதுக்காக நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் பென்சிலில் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். 5, -2 5 வந்துட்டு எக்ஸில் பாருங்கள், -2 வந்துட்டு ஒயில் பாருங்கள். 5, -2. அடுத்த பாயிண்ட் வந்துட்டு 5, -1 5, -1 வரிசையாக வரும். 5, -1 இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? எக்ஸில் 5 குறிச்சிருக்கோம், ஒய் ஆக்சிஸில் -1 குறிச்சிருக்கோம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள் 5, 0 5, 0 இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸு, இது ஒய். சரிங்களா? 5, 0 எக்ஸு ஒய். ஒயில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5, 2 எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு 5 அதே தான் 5, ஒயில் வந்துட்டு 2. சரிங்களா? வரிசையாக வரும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5, 2 அதுக்கப்புறம் 5, 3 5, 3 ஒய் ஆக்சிஸில் 3. நம்ம இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்தா கூட நமக்கு நேராக தான் போகும் இந்த லைன். சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுங்க. அதுக்கப்புறம் 5 யூனிட்ஸ் அப் அண்ட் டவுன் மேலேயும் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் எழுதிடுங்க. அதோட அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.